வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் திருமங்கல கிராம விவசாயி PR கோபாலகிருஷ்ணன். இக்கிராமத்தின் இறைப்பணியினை மேற்கொண்டிருக்கும் இவர் அதனோடு வேளாண்மை பணியினையும் தனது பாரம்பரியமாக கொண்டு வாழ்கிறார். இவர் லால்குடியில் ஓடுகின்ற பாய்க்கால்களின் நீர்ப்பாசனம் கொண்டு அம்மாவட்ட சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையம் தருகின்ற ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் தனது தொழிலில் மேற்கொண்டும் அதனில் தன்னிறைவும் பெற்று வருகிறார். அன்னாரின் அனுபவங்களை கேட்டபோது திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் திருமங்கலம் கிராமத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். முன்னாடிலாம் ஆந்திரா பொன்னி சாதாரண பொன்னியாக போட்டுருந்தோம். எல்லாத்துலேயும் பூச்சிகள் நிறைய தாக்கல் இருந்து ரொம்ப எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்து, அதுக்கப்புறம் திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் ஆய்வகத்தின் மூலமாக எங்களுக்கு சம்படாவும் ADT 49ங்கிற ரகம் 2 ரகத்தையும் கொடுத்தாங்க. போன வருஷம் நாங்கள் அதை சாகுபடி பண்ணோம். அது பூச்சி எதிர்ப்பு சக்தியோட நன்னாவே வந்து எங்களுக்கு நல்ல ஆதாயமும் கிடச்சிது, லாபகரமான ஒரு பயிராகவும் இருக்குது. திருப்பி இந்த வருஷம் வதிகாலுக்கு சம்படாவும் மேட்டு நிலத்துக்கு 49ம் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறச்ச வதிகாலாக இருக்கிற இதில் சம்படா நன்னாவே இருக்குது. தொடர்ந்து நாங்கள் உளுந்துக்கும் நாங்கள் சாகுபடி பண்ண போகிறோம். ADT 3, 9 கொடுத்துருந்தாங்க, 5 கொடுத்துருந்தாங்க. இப்போ 9 வந்து எங்களுக்கு புது ரகம் கொடுத்துருக்காங்க. இதுவும் எங்களுக்கு மேட்டு நேரத்தில் போடுறச்ச ஒரு 300 கிலோலேருந்து 350 கிலோ வரையும் எங்களுக்கு வந்தது. இந்த நாங்கள் வந்து தாளடியிலேயே நாங்கள் விதைக்கிறதுனால உளுந்து விதைக்கிறதுனால இதில் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு குறைஞ்சபட்சம் சாகுபடியில் 350லேருந்து 400 வரையும் எதிர்பார்த்து அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம். புது ரகம் உளுந்து எங்களுக்கு இதெல்லாம் முன்னோடியாக எங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது எல்லாமே சிறுகமணி வேளாண்மை அறிவியல் கூடத்தில் தான் எங்களுக்கு பயிற்சி எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க. அவங்கள்கிட்டேருந்து தான் நாங்கள் இடுபொருள்லேருந்து எதை வேணுமன்னாலும் அவங்கள்ட்ட தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் அதை வச்சு சாகுபடி பண்ணி முன்னேறத்துக்கு நல்ல வாய்ப்பாகவும் இருக்குது. எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் ஏதாவது ஒன்று வேணும்னாலும் ஃபோன் மூலயமா கேட்டாலும் உடனே எங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. நேரடியாகவும் வந்து எங்களுக்கு பயிற்சியும் கொடுக்குறாங்க. பயிற்சியிலையும் கலந்துட்டு நாங்கள் நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கோம். திருந்திய நெல் சாகுபடி பண்ணணுங்கிற ஆசை இருந்ததுனால அந்த திருந்திய நெல் சாகுபடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஏரியாவாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் முழங்கால் வரையும் அது வதி இறங்குறதுனால அதில் போக முடியாததுனால எங்களுக்கு இப்போ அந்த வதிகாலில் ஏற்ற பயிர் அப்படின்னாக்கா சம்படா நன்னா இருக்குது, 49ம் நன்னா இருக்குது எங்கள் வயலில். இந்த தண்ணி பாய்ச்சறத வந்து அடுத்த வயல்லேருந்து எங்களுக்கு வடிகால் வர்றதுனால தண்ணி எப்போதுமே நின்றுட்டுருக்கு. அந்த தண்ணியை சமாளிக்கிறதுக்கு வடிகாலை நாங்கள் ரெடி பண்ணிக்க வேண்டியிருக்கு. பூச்சி தொல்லைகள் அதே போல். ஏன்னா நாங்கள் ஒரு சாகுபடி பண்ணோம்னா எங்கள் பக்கத்து வயக்காரங்க அவங்க கவனிக்காமல் விட்டாங்கன்னா அதில் பூச்சி விழுந்துடுறது. அந்த பூச்சியை எங்களுக்கு வந்து மருந்து அடிக்காமல் சமாளிக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த புது ரகம் நல்லா எங்களுக்கு பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் இந்த சம்படா இந்த 49 இதெல்லாம் வந்து பூச்சி தொல்லைகள்லேருந்து நாங்கள் தப்பாய்க்கிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற நெல்லுனாக்கா இந்த ரெண்டு ரகமும் எங்களுக்கு நல்லா இருக்குது. எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் உடனே பதில் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சிறுகமணி வேளாண் அறிவியல் ஆய்வகத்தில் ஃபோன் பண்ணி கேட்டோம்னாக்கா என்னென்ன செய்யலாம், இந்த பூச்சி வந்திருக்கு அப்படின்னோம்னாக்கா இதை செய்யுங்க, இந்த மருந்து அடிங்க, இந்த உரத்தை கொடுங்க அப்படின்னு எங்களுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. அது மூலிமா நாங்கள் செஞ்சோம்னாக்கா எங்களுக்கு லாபகரமாக அமைகிறது. மேலும் விவரம் பெற
0978706051 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. வேளாண் பெருமக்கள் கோழி வளர்ப்பினை பொழுதுபோக்காக மட்டுமன்றி உபரி வருவாய் தரக்கூடிய உப தொழிலாகவும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோழிகளை ஒரு சில நோய்கள் தாக்குவதால் பெருமளவில் பொருளாதார இழப்பும் ஏற்படுகிறது. குறிப்பாக வெள்ளை கழிச்சல் நோய் தாக்குவதால் கோழிகளில் இறப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த நோயானது ஆரம்ப காலத்தில் சுவாச மண்டலத்தை தாக்கி பின்னர் நரம்பு மண்டலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்நோயானது தாக்கப்பட்ட கோழிகளின் சளி மற்றும் எச்சம் போன்றவற்றால் பரவுகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோழிகளுக்கு ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து விளக்குகிறார் திருவாரூர் மாவட்ட உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே கோபால் அவர்கள். நாட்டுக்கோழி வளர்ப்பு நம்ம கிராமங்களில் பார்த்திங்கன்னா அது ஒரு பொதுவான தொழில். இந்த தொழிலை காலங்காலமாக செஞ்சுட்டு வராங்க. இந்த தொழில் பார்த்திங்கன்னா ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் கிராமப்புற மக்களில் அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தொழிலாகவும் வந்துட்டு வருதுங்க. ஆனால் இந்த கோழியில் ஏற்படக்கூடிய நோய் காரணமாக சில சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இழப்பை சந்திச்சுட்டு வராங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும். குறிப்பாக சொல்லப்போனால் வெள்ளை கழிச்சல் நோய். இந்த நோயானது ஒரு வைரஸ் கிருமினால் ஏற்படக்கூடிய நோய். இது ஒரு தொற்று நோயாகும். இது கோழிகளுக்கு ஈஸியாக பரவும். அது மட்டும் இல்லாமல் எல்லா வயதில் இருக்கிற கோழியையும் இது தாக்கும். இந்த நோய் பார்த்தோம்னா முதல்ல சுவாச மண்டலத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நரம்பு மண்டலம், அப்புறம் கழிச்சலை ஏற்படுத்தும். கழிச்சல் தான் இந்த நோயினுடைய பிரதான அறிகுறியாக இருக்குது. இந்த நோயானது நோய் பாதிக்கப்பட்ட கோழியிலிருந்து வரக்கூடிய எச்சம், அந்த மூக்கிலேருந்து வரக்கூடிய சளி மூலமாக தான் மற்ற கோழிகளுக்கு பரவுதுங்க. இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட கோழியிலேருந்து வரக்கூடிய எச்சம் தீவனத்தில் கலக்கிறதாலேயோ இல்லை தண்ணியில் கலக்கிறதாலேயோ தண்ணி தீவனமெல்லாம் மாசடையுதுங்க. இந்த மாசுபட்ட தண்ணி தீவனம் மூலமாகவும் மற்ற இடங்களுக்கு இது பரவுது. இது மட்டும் இல்லாமல் இந்த நோய் பாதிக்கப்பட்ட பண்ணையில் வேலை செய்கிற ஆட்கள் இல்லை வாகனங்கள் இங்கே உள்ளே வந்து வெளியே போகும்போது இந்த வாகனங்கள் மூலமாகவும் மற்ற இடங்களுக்கு இது பரவுது. பொதுவாக இந்த நோய் பாதிக்கப்பட்ட கோழியில் என்ன வகையான அறிகுறி இருக்குன்னு சொன்னால், நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த நோய் முதல்ல சுவாச மண்டலத்தில் பாதிக்கிறதுனால சீரற்ற சுவாசம் இருக்கும், இருமல், அப்புறம் மூக்கிலேருந்து சளி, தலை வீங்கிறது போன்ற சுவாச மண்டல சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் முதல்ல தென்படும். அதுக்கப்புறம் இது நரம்பு மண்டலத்தில் பாதிக்கிறதுனால ரெக்கைகள் செயலிழந்து போகிறது, கால் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகிறது, அப்புறமேட்டு தலை ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி நரம்பு மண்டல சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் தென்படும். இறுதியாக இது செரிமான உறுப்புகளை பாதிக்கிறதுனால வெள்ளையும் பச்சையும் கலந்த கழிச்சல் வரும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வைரஸ் நோய். அதனால் இதுக்கான சிகிச்சை முறை கிடையாதுங்க. சிகிச்சை பண்ணலாம், ஆனால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. வருமுன் காப்போம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சீரான தடுப்பூசி முறை பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். இப்போ தடுப்பூசின்னு பார்த்தோம்னா லசோட்டா, ஆர்டிவிகே, ஆர்டிவிஎஃப் போன்ற தடுப்பூசிகள்லாம் இப்போ வழக்கத்தில் இருக்குது. இந்த தடுப்பூசிகளை குறிப்பிட்ட நாள் இடைவெளியில் சரியான முறையில் பயன்படுத்தினோம்னா இந்த நோய் வராமல் தடுக்க முடியும். உதாரணத்துக்கு 5-7 நாட்களான கோழி குஞ்சுகளுக்கு முதன் முறையாக கண்ணிலையோ அல்லது மூக்கிலையோ இந்த தடுப்பூசியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் 5ஆவது வாரத்தில் மறுபடியும் இந்த தடுப்பூசியை மூக்கில் அல்லது தண்ணியில் கலந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் 8ஆவது வாரம், 18ஆவது வாரம், 40ஆவது வாரமும் இந்த தடுப்பூசியை கோழிகளுக்கு தோள்களுக்கு அடியில் கொடுக்கணும். இப்படி முறையாக தடுப்பூசி போட்டு வந்தோம்னா இந்த நோய் வராமல் தடுக்க முடியும். இந்த மாதிரி முறையான தடுப்பூசி எங்கெல்லாம் நம்ம செய்ய முடியும்னா, ஒரு பெரிய ஃபார்மில் ஒரு 10,000 கோழி வச்சுருக்காங்கன்னா அவங்க இதை செயல்படுத்த முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல என்னைக்கு கோழி வந்துச்சு, அதனுடைய வயசு என்ன, எப்பெல்லாம் தடுப்பூசி போடணும், அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பதிவேட்டில் எழுதி வச்சுருப்பாங்க. தடுப்பூசி போடுறதுக்குன்னே அங்கே ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் புறக்கடையில் வளர்க்குற கோழிகளுக்கு இத்தகைய தடுப்பூசியை போடுறது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏன்னு கேட்டோம்னா, முதல்ல என்னைக்கெல்லாம் தடுப்பூசி போடணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுருக்கணும். அப்படியே ஞாபகம் வச்சுட்டு இருந்தாலும் எல்லா கோழிகளையும் பிடிச்சிட்டு
அருகாமையில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு போய் இந்த தடுப்பூசியை போட்டு வரணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமானது குருணை வடிவ தடுப்பூசி முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த குருணை வடிவ தடுப்பூசியானது ஈஸியாக கோழிகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு குருணை மாதிரி இருக்கும், கோழிகளுக்கு கொடுக்கறது ரொம்ப ஈஸி. இந்த தடுப்பூசி லாக்டோஸ் ஸ்டார்ச் கிரானியூல்ஸில் ரானிகெட் D58 என்ற நச்சுயிரியை பயன்படுத்தி தயாரிச்சிருக்காங்க. இதுக்கு கொடுக்கறது ரொம்ப ஈஸி. தட்டிலையோ பேப்பர்லேயோ இந்த தடுப்பூசியை பரப்பி வச்சோம்னா கோழிகள் தீவனம் சாப்பிட்றது போல் சாப்பிட்டுக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு கோழிக்கு 2 தடுப்பூசியை கொடுக்கணும். சமயத்தில் கோழி 2-3 அதிகமாக சாப்பிட்டாலும் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. 10 நாள் ஆன கோழி குஞ்சுகளுக்கு முதன் முறையாக இந்த தடுப்பூசியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதுமானது. இந்த தடுப்பூசி நாட்டுக்கோழிகளுக்காகவே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க இந்த தடுப்பூசியை வாங்கி தங்கள் கோழிகளுக்கு கொடுத்து இந்த பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ரானிகெட் நோயிலிருந்து காப்பாற்றுமாறு மக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த தடுப்பூசியை பயன்படுத்த விரும்புபவங்க அனைத்து மாவட்டங்களிலும் இயங்கி வரும் பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி மையங்களை அணுகி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். வெள்ளைக்கழிச்சல் நோய் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள எங்கள் உழவர் பயிற்சி மையத்தை அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இணை பேராசிரியர் மற்றும் தலைவர், உழவர் பயிற்சி மையம், விளமல், குறிஞ்சி நகர், திருவாரூர் 610004. மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0436226263. டாக்டர் கே. கோபால் அவர்களை 0978647039 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.